அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளி மூலமா 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் புத்தகத்திலிருந்து சில முக்கிய வினாக்கள் போட்டித் தேர்வுகளுக்கு எப்படியெல்லாம் கேட்கப்படுகிறதுங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். தமிழ் மிகவும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், அனைத்து நிலை போட்டித் தேர்வுகளுக்குமே தமிழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதனால் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம், தமிழுடைய பாடவாரியாக நம்ம 6ஆம் வகுப்பிலிருந்து ஆரம்பித்து பார்க்க இருக்கிறோம். 6ஆம் வகுப்பில் நம்ம இன்றைக்கி தமிழ் பார்க்க இருக்கிறோம். 3 பருவமாக பிரிக்கப்பட்டிருக்குது. 3 பருவத்தில் முதல் பருவத்தை நம்ம பார்க்குறோம். தமிழ் தேன் தலைப்பின் கீழே இன்பத்தமிழ் ஒரு கவிதை பேழை கொடுத்துருக்காங்க. இன்பத்தமிழ் இந்த பாடல் செய்யுள் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அப்போ பாரதிதாசன் மிக முக்கியமான தமிழில் முக்கியமாக தவிர்க்க முடியாத ஒரு கவிஞர் பாரதிதாசன். அவர் தமிழ் மொழியை எவ்வாறெல்லாம் புகழ்ந்து பாடுகிறார் அப்படிங்கிறது தான் இந்த செய்யுளில் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இப்படி ஒரு செய்யுள் பகுதியை நமக்கு பாரதிதாசனுடைய கவிதைகளை தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. பாரதிதாசன் என்ன சொல்கிறாங்க, தமிழுக்கும் அமுதென்று பேர், உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர். விளைவுனா விளைச்சல், விளைவுனா வளர்ச்சி, விளைச்சல் சொல்லுவாங்க. நிருமித்த உருவாக்கிய, சமூகம் ஒரு மக்கள் குழு, அசதி சோர்வு, இந்த பொருள் கூறுக சொல்லும் பொருளும்லாம் ஒரு முறை பார்த்துக்கணும். நூல்வெளி பாருங்க, பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம் சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். கனக சபை யாரு, அவங்களுடைய அப்பா பேர் கனகசபை லக்ஷ்மி அம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கனகசபை கனக சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பாரதியாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாருங்க, பாரதிதாசன் என்ன, பாரதிதாசன், பாரதி யாரு, அவர் தனி, அவருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தாசன்னா விரும்பி, அவரை விரும்பக்கூடியவர் தாசன், பாரதிதாசன். அப்போ பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பெயரை பாரதிதாசன் சொல்லி மாற்றிக்கிறாரு. தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். அதிகபட்சம் அப்படி தான் பாடியிருப்பார். அதிக பாடல்கள் எல்லாமே அப்படி தான் பாடியிருப்பார். எனவே இவர் என்ன சொல்லியிருக்காங்க, புரட்சி கவி, புரட்சிகரமான கருத்துக்களை கவிதை மூலியமாக வெளிப்படுத்துறதுனாலே புரட்சி கவின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார். பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். மிக முக்கியமான ஒரு இது பாவேந்தர். பாடல்கள் இயற்றுவதில் அரசன் யாரு, பாரதிதாசன். அப்போ புரட்சி கவி, பாவேந்தர், பாரதிதாசன், இந்த மாதிரி பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். இந்த கவிதைகள் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது. பாரதிதாசன் கவிதைகளில் இருக்குது தமிழ் என்னும் தலைப்பின் கீழ். அதே போல் பாருங்கள், கீழே வாங்க, தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால்.
அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்லி காசி ஆனந்தன் யார் சொல்லிருக்கா? காசி ஆனந்தன் சொல்லிருக்கிறாரு. புரியுங்களா? சரி, கவனி. இதிலிருந்து வினாக்கள் சரியான விடை பாருங்க. ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். என்ன அமையணும்? ஏற்றத்தாழ்வற்ற சமூகம். சமூகம் தானே மக்கள் குழு, அதனால சமூகம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். அடுத்தது, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும். என்னவா இருக்கும்? அசதி. அசதி. நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இந்த நிலவு என்று சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாருங்க. இந்த ஊ இருக்குல்ல, இது ஒரு முற்றிய லுகரம். என்ன லுகரம்? முற்றிய லுகரம்னு சொல்லுவாங்க. இந்த ஊ முற்றிய லுகரத்தில் இந்த ஊ என்ன ஆகுதுன்னா, அந்த உகரம் கெற்றும். இந்த உகரம் இப்போ ஊ என்னென்ன சொற்கள் வரும் பாருங்க. யூ கூட்டல் ஊ, இது ரெண்டும் சேர்ந்ததானே ஊ. இதில் ஊ கெட்டுருச்சுன்னா யூ மட்டும்தான் இருக்கும். அப்போ யூவுக்கு அடுத்து ஏங்கிற ஒரு எழுத்து இருக்கா? அப்போ ஏவோட சேரும்போது வே. வே அப்படின்னு மாறிடும். அப்போ நிலவென்று. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? நிலவென்று. எங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் நிலவென்று. இது இலக்கண விதி, புணர்ச்சி விதி. கவனிங்க. அடுத்தது தமிழெங்கள் பாருங்க. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ஒரு விதி இதில் வரும். இல் ஏ ரெண்டும் சேர்ந்தா லே. லே. அப்போ தமிழெங்கள் அப்படின்றது அப்போ எங்கே இருக்குதுன்னு பாருங்க. பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, தமிழெங்கள். அப்படிங்களா? அவ்வளோதான். அடுத்தது, அடுத்து அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. அமுதென்று சொல்லை பிரிக்கும் போது என்ன வரும்? எப்படி பிரிப்போம்? இங்கே இருக்க பாருங்க, இந்த தே, இந்த தேவை இத்து கூட்டல் ஏ. அப்போ அமுது கூட்டல் என்று, அந்த உகரம் அமுது கூட்டல் என்றுன்னு வரும். அமுது. அமுது கொடுப்ப து. இது உயிர் தொடர் குச்சி எழுகுறோம்னு சொல்லுவோம். து உயிர் தொடர். அப்போ இத்து கூட்டலத்தை இத்து ஊ கட்டு போச்சுன்னா இத்து வந்துடும். அப்போ இத்து ஏவும் சேர்ந்தா தேன்றதுங்களா? அமுதென்று. அவ்வளோதான். எங்கே இருக்கு அமுது கூட்டல் என்று பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. அவ்வளோதான். அடுத்து, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுதி கிடப்பது. செம்பயிர் அப்படின்னா என்ன? செம்மை, சிவப்பு நிறம். செம்மை கூட்டல் பயிர், செம்மை அப்படின்னு வரணும். எங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு. செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர்.
சரி. அடுத்தது இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்தணி. விளைவுக்கு என்ன பார்த்தோம்? விளைவுக்கு நீர். அடுத்து அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். அவ்வளோதாங்க. அடுத்தது ஒத்த ஓசையில் முடியும் இயல்பு சொற்களை எடுத்து எழுதுக. பேர், நேர். ஒத்த ஓசைன்னு என்ன? இப்போ இருங்கிற எழுத்து, 2 எழுத்து. இது வந்துட்டு ஒத்த ஓசையில் முடியும். ஏபுன்னு சொல்கிறாங்க. அப்போ முடியணும். முடிகிற இடத்துல என்ன ஓசையில் முடியுது? அப்போ ஏபு சொற்கள் முடிகிற இடத்துல வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். இப்போ இந்த பாடலில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் அவங்களே கொடுத்துட்டாங்க. பேர், நேர். ஒத்த ஓசை முடியுதா? இங்கே பாருங்கள். பேர், நீர் எழுதலாமா? பேர், நேர்னு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. பேர், நீர்னு கொடுக்குறோம். அடுத்தது பேர், ஊர். ஒத்த ஓசையில் முடியும் இயல்பு சொற்கள். பேர், ஊர். அடுத்தது பால், வேல். அதாவது முதல் ஓசையில் இருக்கிறதும் நெடிலாக இருக்கும். பால், வேல். அடுத்து வான், தேன். தோல், வால். இப்படி எல்லாமே இயல்பு சொற்கள் இருக்குது. அதுதான் அவங்க குறிப்பிட்டு கரெக்டாக காட்டுறாங்க. இயல்பு சொற்கள் இதில் 15 வந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சி எழுதுங்க அப்படிங்கும்போது எல்லாம் எடுத்து போய் இங்கே எழுதணும். அவ்வளோதான். இப்போ பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? அவர் என்ன சொல்லியிருக்காரு? அதை எல்லாத்தையும் நீங்கள் இதில் எழுத வேண்டிய தேவை இருக்கும். நீங்கள் தமிழை எழுதணும். நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி உங்களுடைய இதை எழுதணும். இதுதான். இப்போ அடுத்து பாருங்கள். தமிழ் கும்மி. இதை அடுத்த காணொளியில் நம்ம பார்ப்போம். நம்ம தொடர்ந்து தமிழ் தொடர்பான அனைத்து பாடங்களையும் உங்களுக்கு நாங்கள் பாட வாரியாக இது மாதிரி நடத்தி கொடுக்குறோம். நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலிமா நிறைய நம்ம பாடங்கள் இருந்து நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். போட்டித் தேர்வுகளுக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.